இப்பொழுது இளைஞர் ஈடுபாட்டில் கால்நடைகள் வளர்ப்பு குரண்டி எம்.யு. பெருமாள் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சு ஐடி முடிச்சிருக்கேன் சார். படிப்பு அப்படிங்கறது ஒரு நிலையில நிக்கிறதுக்கு என்ன காரணம்? வயல் சார்ந்த மாடு அந்த மாதிரி பாக்கிறதுனால பெரிய லெவலில் படிப்புல இன்ட்ரெஸ்ட். அம்மம்பட்டி வேலையில இருந்து அப்பா கூட சாப்பாடு கொண்டு போறது, எங்க தாத்தாக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கறது, மாடு ஏர் ஓட்ட போறது, அப்படி போறதுனால அதிகமா இல்ல. அப்படி வயல்ல என்ன வேலை செய்வீங்க? தாத்தாவோ அப்பாவோ காப்பி குடிக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க மாடு ஓட்டுவீங்களா? மாடு ஓட்டினா சும்மா ஹெல்ப் பண்ணுவோம் சார் கூட. மாடு ஓட்டதுக்கு உங்களுக்கு இந்த பின்னாடி வெயிட்டுக்கு இருப்பாங்க, அந்த மாதிரி தாத்தா கூட அப்பா கூட போவாங்க. இப்படி அப்ப பள்ளி படிப்பு அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்க அதீத ஈடுபாடு வேளாண்மை இல்ல. ஆமா ஆமா. வயல் வேலை அப்படிங்கும் போது என்னென்ன வேலைகள்லாம் தெரியும் உங்களுக்கு? வயல் வேலை வாழை போடுறது, மொத்த மம்பட்டி வேலை, வயல் வரப்பு கொத்துறது, உரம் போடுறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே தெரியும். இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட அதீத ஈடுபாடு கால்நடைகள் வளர்ப்பு அப்படிங்கிற கேள்விப்பட்டோமே. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க வீட்டுல மாடு உண்டு. மாடு இல்லாத நாளே கிடையாது. ஓஹோ. எங்க தாத்தா காலத்திலயும் மாடு உண்டு. மாடு, வண்டி, ரேக்லா ரேஸ், மொத்த சக்கடா வண்டி, லோடு கொண்டு போறது வாரது, இந்த மாதிரி வண்டி உண்டு. எங்க அப்பாட்டையும் வண்டி உண்டு. நம்ம இப்ப அதே மாதிரி அதை விடக்கூடாது, சின்ன பிள்ளை ஒரு பிரியம். சரி, நம்மளால முடிஞ்ச ஒரு 4 மாடு இருக்கட்டும், 10 மாடு இருக்கட்டுமே சொல்லி பேசும்போது கூட ஒரு வார்த்தை விட்டீங்க, ரேக்லா காளை கூட உண்டு அப்படின்னு. ஆமா சார். ஆமா. அது இந்த காலத்துல அது நடைமுறையில சாத்தியமா? அதிகமா சாத்தியம் சார். எப்படி? நான் சிறு வயசுல ஒரு படிக்க சமயம் வெறும் ஒரு ரேஸுக்கெல்லாம் போனா ஒரு 10 ஜோடி தான் வரும். இப்ப 60 ஜோடி 80 ஜோடி வருது. அப்போ 10 ஜோடி எங்க இருக்கு, இப்ப 80 ஜோடி எங்க இருக்கு பாருங்க. 80 ஜோடி 120 காலம் ஆச்சு. இது போக சும்மா ஆசைக்கு வளர்க்காங்க, பழக்கி வைப்பாங்க, அப்படி வீட்டுல நிறைய கிடக்கும். இப்போ மாடு குடியிருக்கு. அந்த மாடு வீடுகளிலேயே அந்த தொழிற்பரப்பு வழி கொண்டு வருகிறதா அல்லது வெளி இடத்துல இதுக்குன்னே போய் சந்தையில பிடிப்பீங்களா? சார், தொழுப்பரப்பும் நல்ல கண்ணுட்டி நல்ல நாட்டு பசு இருந்தா தொழுப்பரப்பு எடுப்போம். அதுவும் யூஸ் ஆகும் நமக்கு. சரி. அப்படி இல்லாத பட்சத்துல மலைகள் மலை மாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப மலைகள்ல மேய முடியாது. சரி. அதே மாடை இப்ப நம்மளை மாதிரி மாடு வச்சிருக்கணுமே சொல்லி நிறைய ஆளு கஷ்டப்பட்டு பல இடைவெளிகளை தாண்டி கண்டிப்பா நம்ம வச்சிருக்கணுமே சொல்லி ஒரு 50 மாடு 100 மாடு 1000 மாடு 2000 மாடு வச்சிருந்த இடத்துல இப்ப 50 மாடு 100 மாடு 200 அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்து முடிஞ்ச அளவுக்கு வச்சிருக்காங்க. அந்த மாடுலாம் பால் கறக்க மாட்டாங்க. கண்ணுக்குட்டி தான் ஃபுல்லாவே பால் குடிக்கும். பாலும் குறைவா தான் இருக்கு, சத்து கூடுதல். நீங்க 50 லிட்டர் குடிக்கிறது ஒண்ணுதான், அதுல 5 லிட்டர் குடிக்கிற பாலும் ஒண்ணுதான். தொழிற்பொருட்கள் 1-2 கொண்டு வரும் சார். இப்போ ஒரு வருஷம் ஆகலாம் சார். கண்ணுக்குட்டி ஒண்ணு தானே சார் போடும் பசு. 10 பசு நாட்டு பசு வைக்க முடியல சார். ஒரு கண்ணுட்டி கொஞ்சம் கட்டையா இருக்கும், ஜோடி கரெக்டா இருக்கணும். ஓஹோ. ஈக்குவலா இருக்கணும். ஒரே தொழிற்பரப்புல ஒரு மாடு வந்தாலும் கூட அதுக்கேற்ற அதே கலரு, அதே ஹைட்டு, அதே மாதிரி குணாதிசயம். பார்த்தா சின்ன பிள்ளை மாடுல நம்ம தெரியும். பார்த்தா ஒரு மாட்டை ஒரு 10 கண்ணுட்டி இருந்தாலும் அதுல ஒரு கண்ணுட்டி நமக்கு அந்த சொல்லுவாங்களா சுழி, கை கால் சுத்தம் பார்த்தா தனியா தெரியும். என்ன கை கால் சுத்தம்? புரியல. கை கால் சுத்தம் எப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்ற சார், மாடுகளுக்கு கூட அப்படி உண்டா? ஒண்ணு இல்ல சார், ஸ்கூலுக்கு போறோம், 10 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்குது இல்ல. 4 பிள்ளைகள் ஸ்போர்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், 2 பிள்ளைகள் படிப்புல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது சரி. அதே மாதிரிதான் மாடும். 10 கண்ணுட்டி இருந்தா 10 கண்ணுட்டியும் ஸ்பீடு கூடதான் இருக்காது. 2 கண்ணுட்டி சும்மா நிக்கும். அந்த உடல் வாக்கு சில பிள்ளைகள் குண்டா இருக்கும், சில பிள்ளைகள் ஒல்லியா இருக்கும், சில பிள்ளைகள் நீட்டு போக்காரு, அந்த வயசுக்கு தந்தாலும் வளர்த்தி இருக்கும். அந்த மாதிரி தெரியும். உங்களுக்கு அது ஒரு நேக்கு அப்படிங்கறதுனால பார்த்த உடனே தெரியும். நமக்கு தெரியும். புதுசா பாக்கணும் எல்லாம் மொத்தமா கண்ணுக்குட்டி. ஏதாவது இறைச்சிக்கு அப்படின்னு மாடை விற்பனைக்காக கொண்டு வந்து அந்த இடத்துல பார்த்து அதை பெரிய காளையா உருவாக்கி பரிசு தட்டின அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் இல்ல சார். ஆனா நிறைய ஆள் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லிருக்காங்க. கறிக்கடைக்கு செலவு நல்லதும் வரும். அதே மாதிரிதான். அப்போ திடீர்னு ஏதாவது அந்த பாதைக்கு போவாங்க, யாரும் சொல்லுவாங்க, உடனே அதை கொண்டு வந்து வளர்த்து அதை ரேசு கொண்டு ஜெயிச்சு அவங்களும் இருக்காங்க. கண்ணோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கால்நடைகள் வளர்ப்பா இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ரேஸுக்கு போகக்கூடிய காளையை உருவாக்கம் தான். ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு 4 உயிரை காப்பாற்றணும். சரி, அந்த ரேஸுக்கு உருவாக்கணும் அப்படிங்கும் போது அதாவது கன்று பருவத்திலேயே நம்ம கைவசம் கொண்டு வந்து அப்படியே மெருகேற்றல் பிரகாரம் கொண்டு வந்தாதான் வெற்றி அடைய வாய்ப்பா எப்படி? ஆமா சார், 100 அதாவது ஒரு புரிதல் இருக்கும். விலைக்கு வாங்கலாம். ஒரு ஆளை புதுசா வேலைக்கு வைக்கிறதுக்கும் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கூட வேலை பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பயிற்சி முக்கியம் இல்லையா? பயிற்சி, அதான் சொல்றேன். பயிற்சி முக்கியம். அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொன்ன மாதிரி கண்ணுக்குட்டியில என்ன பழக்கமோ கடைசி சாவது வரைக்கும் அந்த பழக்கம் தான் பழக்கம். சரி, பிரத்யேக கவனிப்பு அப்படின்னு உண்டுமா இல்ல சாதா பசுக்களை மாதிரி சாதா மாடுகளை மாதிரி கவனிச்சா போதும்? இல்ல சார், இல்ல அது எக்ஸ்ட்ரா கவனிக்கணும். என்ன கூடுதல் கவனிப்புங்கிறீங்க? ஆரம்பத்துல இருந்து ஆகார நடைமுறைகள்ல கூட மாற்றம், நடைமுறையில மாற்றம் உண்டு, வழக்கு முறையில மாற்றம் உண்டு, பயிற்சி கூட இருக்குமா? முதல்ல ஆகார நடைமுறையை சொல்லுங்க. ஸ்கூல் மாதிரிதான். ஆகாரம் கரெக்டான சத்தான ஆகாரம் மட்டும் தான் கொடுக்கணும். என்னென்ன குடிப்பீங்க? புல்லு. காலையில மாட்டை முதல்ல எந்திரிச்சோம் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, மாட்டை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை. கதவை திறந்து பின்னாடி வீட்டுல இருந்து கதவை வந்து மாட்டை பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. என்ன காரணம்? அது அப்படிதான் சார். எந்திரிச்சோன்னு பிள்ளைல பாப்போம்ல பக்கத்துல. வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்கு. எந்திரிச்சோடனே யார தெரியும் எங்க பாப்பீங்க? பிள்ளைகள் பக்கத்துல இருக்கா, சும்மா இருக்கா, தூங்கிட்டு இருக்கா, முடிச்சிருக்கா. அதே மாதிரிதான் ஒரு பாசத்தோட வளர்த்தா அப்படிதான் வரும். அது பூனையா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் மிருகங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம பாசம் பார்த்துட்டா அந்த அளவுக்கு அதுகள்ட்ட பாசம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். 500 பேர் இருந்தாலும் அந்த கண்ணுக்குட்டி பிடிக்க முடியாது. நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் கிட்ட வரும். அப்படி. ஆமா.
கூட்டத்துல ரேஸ் கொண்டு போவோம். கூட்டத்தெல்லாம் கண்டு அங்கேயும் நல்ல சாடு மிரளும். நம்ம பிடிச்சா நம்ம கூட பிள்ளைகளும் பயப்படாம நம்ம கூட நிக்கும். நம்ம இல்லன்னா அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு உணர்தல் தன்மை அதுக்கு இருக்கு இருக்கு. குளிப்பாட்டுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான காளைகள் இருக்கு சார். இந்த மாடுல மொத்தம் கண்டிப்பா டெய்லி குளிப்பாட்டு வசதி இருந்தா டெய்லி குளிப்பாட்டலாம். அப்படி இல்லன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாட்டலாம் போது 3 நாளைக்கு உதவும். நான் மேக்ஸிமம் ஒரு நாள் குளிப்பாட்டுவேன். ஆத்திலேயே குளத்திலே நீச்சல் எந்திரிச்ச உடனே குளிப்பாட்டிடுவீங்க. ஆமா, எந்திரிச்ச உடனே நேரா குளிப்பாட்டி நீச்சல் பயிற்சி தான். ஒரு 2 கொஞ்சம் சின்ன கண்டுனா அதுக்கு தந்தால ஒரு 5 நிமிஷம். அது ரோட்ல ஓட போகுது. அதுக்கு எதுக்கு இந்த பயிற்சி? ரோட்ல ஓடினாலும் மூச்சு பயிற்சி ஆனா சார். எக்ஸசைஸ் நமக்கு கண்ணுட்டி பிறந்த உடனே ரோட்ல ஓட வைக்க முடியாது. தண்ணியில நீச்சல் அடிக்கும். நீங்க கூட அடிப்பேளா நீச்சல்? ஆமா, இங்க இருந்து ஆத்துல எத்தல அங்க வரைக்கும் அங்க வரைக்கும் ஒரு கண்ணுட்டி பொறுத்தளவுக்கு வயசு கூட 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 டைமிங் கூட்டும். நம்ம கூட நீங்க நம்ம கூட சக ஆள் மாதிரி நீஞ்சு வரும் கூட. அப்படி கண்ணுட்டிலே பழக்கலாம். காலை அப்படி நமக்கு எப்படி சொல்ல, சில காலையில சொன்னா கேட்கும். சரி, ஆளுங்கள மாதிரி சில காலம் சொன்னா கேட்கும், சில காலம் சொன்னா கேட்காது. நமக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது நமக்கு பார்த்தாலே நமக்கு கண்ணுட்டில இருந்தே வளர்க்கறனால ஒரு இது பார்த்தாலே நமக்கு அது எதுக்கு பாக்கு, என்ன அதுக்கு தேவை எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ இதுல இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு தெளிவு பிறக்குது அப்படின்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல பசு குட்டி போடுது அப்படின்னு சொன்னா பெண் குட்டியா இருந்தா முகத்துல ஒரு மகிழ்ச்சி பல குடும்பங்கள்லயும் இருக்கும். ஆனா உங்க குடும்பத்தை பொறுத்தளவுல காளை பிறந்தா மகிழ்ச்சியா ஆரவாரமா இருக்கும் போலுக்க. ஆமா, நம்ம காலை தான் பிடிக்கும், பசுவோடையும் அதுல வளர்த்து அப்படியே பழகிட்டு. பசு பிடிக்கும், எல்லாம் நாட்டு மாடு எல்லாமே நல்ல மாடு தான். இருந்தாலும் பசுவோட எங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். சின்ன பிள்ளை வண்டி வச்சிருக்கோம், வண்டி ஒரு 4-5 வண்டி வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா, எல்லா ரேஸுக்கும் பார்த்து செய்வீங்க. பார்த்து நம்மளே செய்யறதுதான். ஆகாரம் நடைமுறைகள் எப்படி? அதிகாலை வேளையில ஆகாரம் காலைல எந்த குளிப்பாட்டி கொண்டு வச்சிட்டு போடுவோம் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட். காலைல சாப்பாடு மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் மதியம் 11 மணிக்கு கொஞ்சம் தண்ணி வைப்போம். சரி, தவிடு வீடு அந்த மாதிரி போட்டு ரேஸ் மட்டும் வைக்க மாட்டோம். அது ஏன்னா உங்களுக்கு வயிறு அதிகமாகும். ஓஹோ, வயிறு மட்டும் பெருசு தொப்பை பிடிச்சிடும் நமக்கு. ஓ சரி, நம்ம தண்ணியில தவிடு போட்டு அதிகமா வச்சா பசுக்கு கொஞ்சம் வயிறு இறங்கி இருக்கு. அதே மாதிரி தொப்பை போடும். இல்ல இந்த மாதிரியான ஒரு நடைமுறைகள் உங்களுக்கும் கூட யாராவது சொல்லி தந்த நுட்பமா அல்லது அனுபவத்துல கிடைச்சதா? அனுபவத்துல கிடைச்சா சார். நம்ம தாத்தா எல்லாம் அப்படித்தான் வைப்பாங்க. பார்த்து தானே வளரும். சொல்லணும்னு அவசியம் இல்லையா? கண்ணு பார்க்க நமக்கு தெரியும். நமக்கு யார் சொல்லி தரணும்? நம்ம எங்க வீட்டுல சின்ன பிள்ளை அதுவும் அப்படித்தான் செய்யணும் நாளைக்கு. ஏன்னா அது நம்ம வைக்கிறது அதுக்கு விவரம் நாள்ல இருந்தே பாத்துட்டு இருக்கு. நம்ம யாரும் சொல்லி தரணும் அவசியம் இல்லை. 11 மணிக்கு வெறும் தண்ணி வைக்கீங்க. ஆமா, அதுக்கப்புறம் மதியம் பள்ளியோட 2 புல்லு இல்லன்னா எங்கேயாவது ஒரு மணி நேரம் மேய்க்க கொண்டு போவோம். சரி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாக்கிங் மாதிரி பசு கூடயோ காலை கூடயோ போய் மேய்ச்சிட்டு போயிட்டு வரும். சரி, அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. நீங்க வேற பாய்ச்சல் மாடுங்கிறீங்க. என்ன பார்த்தாதான் அது ஒரு சரணாகதி ஆகும் அப்படிங்கிறீங்க. ஊர்ல மேய்க்க கொண்டு போகும்போது பல பிரச்சனைகள் ஏற்படுமா அல்லது நீங்க நின்னா எந்த விபரீதத்துக்கும் வழி இல்லையா? சொன்ன இடத்துல நிக்கும். எங்க நின்னா நிக்கும், போன்னு சொன்னா போகும். நம்ம இருந்தா அதான் டிசிப்ளின் சொன்ன முதல்ல. பள்ளி வழக்க மாதிரி தான். கருப்புல இருந்து நின்னா பேசுறது மாதிரி, ஆள்கள்ட்ட பேசுறது மாதிரி நின்னா நிக்கும். கொஞ்சம் சத்தம் போடாம கூப்பிட்டா வரும். அந்த மாதிரி நம்ம பழக்கம் தான். கண்டு பிள்ளைகிட்ட பேச மாதிரி பேசிட்டே இருப்போம். அதனால அது சொல்றது புரியும். மற்றபடி நம்ம இல்லாம இருந்தா அது யாரு சொன்னாலும் கேட்காது. என்ன கண்ட்ரோல் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மாடை பார்த்த உடனே உங்களால அனுமானிக்க முடியுமா இது பாய்ச்சல் மாடு, இது இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு ரகசியத்தை சொல்லாமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? அது சொன்னா அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. கண் பார்வையில் பார்த்தா ஒரு மாட்டை பார்த்த உடனே அது முதல்ல மாட்டை பார்க்க கூடாது, கண்ணை பார்க்கணும். கண்ணு நார்மலான சுருங்கி நம்ம சும்மா நார்மலா பார்க்கறதுக்கு ஆச்சரியப்பட்டு கண்ணு விரியதுக்கு வித்தியாசம் இருக்கு. கண்ணு விரிய 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 அந்த கண்ணுக்கு எமைக்கு மேல ஒரு கோடு விழும். கண் சுருக்கம், நம்ம நெத்தி சுருக்கம் சொல்லுவோம்ல, மாதிரி கண் எமைக்கு 2 சைடுல 2 கோடு விழும். அந்த கோடு அதிகமாக கண்ணு ஓவரா பெருசா அந்த முழிச்சு பார்க்கறதுனால அந்த கண்ணு கோடு அதிகமாக, அந்த கோடு அதிகமாக மாடு ரொம்ப கோவத்துல இருக்குன்னு அர்த்தம். கண் நார்மலா ஒரு அரை கண்ணு சும்மா அப்படி நார்மலா பார்க்காம இருந்தா அந்த மாடு சாதவான மாடுன்னு அர்த்தம். சிம்பிள், அவ்வளவுதான். தன்மையப்படுத்தலாங்கிறீங்க. ஆமா, எந்த மாடுமே பழகும். ஆனா அதுக்கு வானிலை போகணும். சரி, இந்த மாதிரியான ஒரு செய்கையில நீங்க ஆர்வத்தோடு ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நிலையில வீட்டுல இதனால சில பிரச்சனைகள் வருது, என்ன போட்டு தேவையில்லாம இந்த மாடுன்ட்டு இருக்கிய மாற்று வேலைக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற உதாசீனமான பேச்சு வருக அல்லது உயர்வான தட்டி கொடுத்தல் தன்மை இருக்கா? கண்டிப்பா. எப்படி சொல்ல, ஒரு சின்ன பிள்ளைல இருந்து அந்த இது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு படிக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல. அதுக்கப்புறம் வளர வளர நம்ம தேவையில்லாத இது வராது சார். தேவையில்லாத வராதுன்னா எப்படி சொல்லுங்க, தேவையில்லாத கெட்ட பழக்கம் இருக்காது. அவங்களே உணவு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கே புரியும். சரி, எங்கேயும் போக மாட்டான். இப்ப மத்தவங்க ஊர் சுத்துவாங்க. நமக்கு அந்த வேலை முடிஞ்ச உடனே மாடு வீட்டுல தண்ணி குடிச்சா இல்லையா, மாற்று வேலைக்கு போவீங்க. ஆமா, ஏதாவது கூட்டாளி போவோம் சார். 24 ஹவர்ஸும் வயல்ல வேலை இருக்கா இல்ல சார். காலைல ஒரு நேரம் போறோம், கொஞ்சம் வேலை இருக்கும். அப்புறம் பயிர் கொஞ்சம் 3 நாள் ஆகும்.
அப்படி வேலை மத்தபடி ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு போயிடும். வேலைக்கு போய்க்கிடுவீங்க. ஆமா. சரி, நீங்க பேசும்போது ஆகார நடைமுறைகள்ல நாங்க மாற்றம் பண்ணுவோம் நீங்க. ஆனா நீங்க இப்ப சொல்ற நடைமுறையை பார்க்கும்போது காலையில வைக்கோல வைப்போம், 11 மணிக்கு பச்சை தண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இதுல என்னத்த மாட கொண்டு நைட் உள்ளது நீங்க கேட்கலையா? சொல்ல முடியாது, நீங்க பேச்ச மாத்திட்டீங்க. சொல்லுங்க பாப்போம். இரவு நேரத்துல சாயந்தரம் வரைக்கும் தான் சார் இந்த மாதிரி. நைட்டு கொடுக்குற உணவு முக்கியம். சொல்லுங்க. சாயந்தரத்துக்கு மேல மத்த கொண்டக்கடலை அவிச்சு வைப்போம் கண்ணுட்டிக்கு. கொண்டக்கடலை சிறுபயிறு அப்படி இல்ல முடிஞ்சா அவிச்சு வைப்போம். இல்லன்னா எல்லாம் திரிச்சு மாவாக்கி வச்சிருப்போம். கொண்டக்கடலை மக்காச்சோளம் அதை பத்தி எத்தனை வகை நமக்கு என்னெல்லாம் சாப்பிடுவோமோ எல்லாம் ஒரு 10 கிலோ 5 கிலோ 2 கிலோ 3 கிலோ இந்த தெனை அப்படி எல்லாமே கருப்பரிசி கேழ்வரகு சாமை பனிவரகு குதிரைவாலி நம்ம என்னென்ன சாப்பிடுவோமோ அவ்வளவும் திரிச்சு மாவாக்கி வச்சு பருத்தி கொட்டை ஊற போட்டு கண்ணு குட்டினா ஊற போட்டு அதை முளை வர வச்சு அதுல ஒரு டப்பா மாவட்டியில ஒரு அளவு வச்சிருப்போம். அந்த அளவை தட்டி விரவி நைட்டோம். அது போக நாட்டுக்கோழி முட்டை பால் நம்ம என்னன்னு நம்ம சாப்பிடுமோ இல்லையோ பேரத்தம்பளம் கண்ணுக்குட்டில இருந்தே இப்படி வளர்த்தா மட்டும்தான் அது ரேஸ்ல நல்ல திடகார்த்தமா ஓடும். இந்த மாதிரியான ஒரு ஆகார நடைமுறை ஒரு போட்டி வரப்போகுது, அதுக்கு ஒரு 10 நாள் 15 நாட்கள் முன்னாலதான் அந்த நடைமுறையா அல்லது அன்றாட பழக்கமா? நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒரு 1/4 கிலோ வச்சாலும் இதெல்லாம் டெய்லி ஒன்னொன்னாவது புரோட்டீன் கரெக்டா போயிரும். ரேஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னைய பொறுத்த அளவுக்கு. சரி, சிலவங்க அவங்க வசதியை பொறுத்து ரேஸுக்கு 10 நாள் முடிய வைப்பாங்க, ஒரு மாசம் முடிய வைப்பாங்க. அவங்க எத்தனை ஆண்டு கால இந்த மாதிரியான ஒரு பழக்கம் இப்போ வெளிய இடங்களுக்கு ரேஸுக்கு போறது வைக்கிறது? அதான் சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்தே விளைஞ்சனால எங்க அப்பா கூட போயிட்டு இருந்தேன். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் படிச்சு முடிச்சு நீங்க ஒரு 10 ஆண்டுகளா போயிட்டு இருப்பீங்களா தனிப்பட்ட முறையில? ஆமா சார், 10-15 வருஷம் போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்க உங்க அனுபவபூர்வமான இந்த வளர்ப்பு நடைமுறைகளை பிறருக்கு சொல்லி கொடுக்குமா? ஆசிரியராட்டும் கூட திகழ்விக்க போலுக்க கேட்பாங்க. கேட்டா கண்டிப்பா சொல்லி கொடுப்போம் சார். கேட்பாங்களா? ஆமா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? பழக்கத்துல கேட்பாங்க, நமக்கு மாடு கொஞ்சம் சொல்லி பழக்கிதாங்கண்ணே, விரட்டி தாங்கண்ணே சொல்லி தாங்கண்ணே. நம்ம மத்தவங்க எல்லாம் நான் விரட்டி தரேன்னு சொல்லி விரட்டுவாங்க, நீ விரட்டு நான் கூட வந்து சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இப்படி செய்ய அதை செய்ய சொல்லி கொடுப்பேன். ஒரு போட்டியில போய் கலந்துருக்கீங்க, உங்க வண்டி முதல் பரிசு எடுக்கணுங்கிறதுக்காக வண்டி விரைவா போயிட்டு இருக்கு, உங்களை மிஞ்சி இன்னொரு வண்டி மின்னுக்கு போயிட்டு இருக்கு. அந்த காலம் வீரியமான காலம், உங்க காலை விட மிந்தி போகக்கூடிய நிலையில அத ஒரு அச்சுறுத்துவ மாதிரி அதை காயப்படுத்துற மாதிரியான செய்கைகளை கையாளுவீங்களா அல்ல என்ன நடைமுறையில அந்த வண்டியை முந்தி போவது மாதிரி காலையை ஊக்கப்படுத்துவீங்க? நீங்க ஒண்ணு தெரியாம சொல்றீங்க, நம்ம ஊர்ல அப்படி முந்தி போற ரேஸ் கிடையாது. ஒவ்வொரு காலையும் விடுவாங்க கரெக்டா 1 கிலோமீட்டர் இங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க சொல்றீங்க. அப்ப எந்த விதமான விபரீத விபத்துகளுக்கு கூட வழி இல்ல. ஆமா, அதாவது நம்ம தெரியாம சிலவங்க குறுக்க வந்தா மட்டும்தான் விபரீதம். அவங்க முன்னெச்சரிக்கை கொடுத்துருவீங்க. போலீஸ்காரங்க நிப்பாங்க, அவங்க போலீஸ்காரங்க நிப்பாங்க, எஸ்பி வருவாங்க, டிஎஸ்பி வருவாங்க, அப்படியா கலெக்டர் வருவாங்க, எல்லாரும் பர்மிஷன் வாங்கி எல்லாருமே அவங்க ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. அது என்ன தேவையில்லாத அப்படிலாம் சொல்றது கிடையாது. முடிஞ்ச அளவு கேர்ஃபுல்லா பண்ணுங்க, நீங்களும் பத்திரமா இருங்க, பொதுமக்களுக்கும் பத்திரமா பாத்துருங்க. அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டோ அவ்வளவு சொல்லி அவங்க தலைமையில தான் ரேசிங் நடக்கும். நீங்க வேகத்துக்காக என்ன பண்றீங்க? ஆகார நடைமுறைகள்லயே தயார்படுத்திடுவீங்களா அல்லது போயிட்டு இருக்கும் போது என்ன மாற்றத்தினால அதை விரைவா ஓடுற மாதிரி செய்வீங்க? அது ஒரு மாடோட கெப்பாசிட்டி தான். அதான் கருப்பிலே பார்த்து வளர்க்கும். நம்ம மாடு சில சமயம் ஜெயிக்கும். மாடுன்னு பார்க்க கூடாது, அதுவும் ஒரு உயிர், ஒரு ஆள். நம்மள இப்ப நமக்கு ஒரு நாள் டெய்லி வேலைக்கு போறோம், எல்லா நாளும் சுறுசுறுப்பா போக மாட்டோம். ஒரு நாள் காலைல சீக்கிரம் உற்சாகமா போயிருவோம், அடுத்த நாள் கொஞ்சம் தலைவலிக்கும், கொஞ்சம் மெல்ல எஞ்சி போவோம். மாட்டோட அந்த அன்னைக்குள்ள கண்டிஷன் பார்த்தா தெரியும், ஓட பார்த்தா தெரியும், அது இன்ட்ரெஸ்டா ஓடுதா, கஷ்டப்பட்டு ஓடுதா, முடியாம ஓடுதான்னு. முடியலன்னா விட்டுருவோம், அது இஷ்டம் போல போட்டுன்னு தோத்தாலும் பிரச்சனை இல்ல, அடுத்த ரேஸ்ல பாத்துக்கலாம். நம்ம அதுக்காண்டி காயப்படுத்தவோ அடிக்கவோ நான் மாட்டேன். இப்ப உங்க வளர்ப்பு முறையில காளையை தயார் பண்ணி ரேஸுக்காக கொண்டு போகும்போது ரேஸ்ல கலந்துகிடக்கூடிய பிற உரிமையாளர்கள் இன்னைக்கு நமக்கு பரிசு இல்ல, இந்த காளை வந்துடுச்சு அப்படின்னு உங்க காளையை பெருமிதமா சொல்ற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்கலாம்? பெருமிதமா சொல்ல மாதிரி கேட்டது இல்ல. ஆனா லிஸ்ட்ல எப்படி சொல்ல, இப்போ 50 ஜோடி வருதுன்னா நம்மளும் ஒரு 5வது 4வது வரும். அப்படி இது வரும். அதை எப்படி சொல்ல பேசுவாங்க. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பிரைஸ், சில ரேஸ் 4-5 பிரைஸ் உண்டு. இதுக்கு எப்படி ஒரு பிரைஸ் உண்டு, அப்படி கடைசி பிரைஸ் ஆகுது. அப்படி நம்ம கொஞ்சம் சின்னது மீடியமான ரேஞ்சு காலம், நம்ம அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது, நம்மளால லெவலுக்கு வச்சிருக்கோம். ஆனாலும் ஒரு நம்பர் ஜோடி வச்சிருக்கீங்க. என்கிட்ட இப்ப 3 ஜோடி இருக்கு. அப்பா தம்பி நீங்க 3 பேருமே ஒரே போட்டிகள்ல கலந்துகிட்ட அனுபவம் கூட இருக்கா? எல்லாருமே 3 பேரும் சேர்ந்தா போவீங்க. ஆமா, நான் அப்படியே ட்ரையல் பண்ணுவேன். எங்க அப்பா ரேஸுக்கு வரட்டும், தம்பி கூட மாட வண்டி ஓட்டது காலை ஒரு ஆள் கொண்டு போக முடியாது. ஒண்ணு நம்ம பிடிக்கலாம், 2 இருக்கும். ஆமா ஆமா, ரேஸ்ல எல்லா ரேஸுமே கூட்டம் ஆளுல பாக்கச்சுமே மிரண்டு நம்ம சொன்னா கூட கவனிக்கக்கூடிய திறன் இருக்காது. நம்மள எங்கேயோ கொண்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா, அது எல்லா மாடுமே அப்படி பழக்கப்பட்டு ரேஸுக்குன்னு போனாலே அது கொஞ்சம் பதட்டமாயிரும். என்னதான் நல்லா படிச்சாலும் டெஸ்ட் எழுதுச்சுமே பதறும். அதே மாதிரிதான் இயல்பு தான், மனுஷனே மாறுதான். ஆன்சர் இருக்கும். அதுக்கு நம்ம கூட மாட எழுதுப்பா சப்போர்ட் பண்ண மாதிரி கூட 2 பேரும் பிடிச்சி மெல்ல தடவி கொடுத்து தட்டி கொடுத்து பயப்படாம எரிஞ்சுட்டு ஆளாளுக்கு ஒண்ணு பிடிச்சி ஒரு வேலை பார்த்து ரேஸ் விடுவோம். சரி.
இந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டுல வந்ததுக்கு பிறகு இது எனக்கு சோறு போடும் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வளர்த்ததனுடைய பிரதிபலன் கிடைக்குதா? பிரதிபலன் எப்படி சொல்ல சோறு போடும்னு இல்ல சார். ஆனா மனுஷனோட இயல்பு நம்ம எதையும் எதிர்பார்க்காம யாருக்காவது ஒரு சின்ன ஒரு எறும்புக்கு ஒரு உதவி செஞ்சாலும் நமக்கு அது திருப்பி கண்டிப்பா என்னைக்கு பாரம்பரிய முறையை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக பண்றீங்க, விடக்கூடாது. ஆமா, நம்மளால ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 உயிரை பாதுகாக்கணும். மற்றபடி பசுமாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிற ரீதியில பால் கறவையெல்லாம் நீங்க தான் கறப்பீங்களா? இல்ல சார், பால் கறக்க தெரியாது, அவன் வீட்டுல தான் கறப்பான். அது ஒண்ணு மட்டும் பழகல. டைம் பாருங்க, இவ்வளவு வீராப்பா காளைகளை வளர்த்ததுக்கு பிறகு அதை படிக்கல, அந்த ஒண்ணு மட்டும் படிக்கல. டைம் இல்ல, படிக்க முடிஞ்சா படிச்சிருப்பேன். நம்ம நேரம் இல்ல, வீட்டுல அம்மா கறக்கனால நம்ம பெருசா புல்லருக்கு எல்லாம் போயிருவீங்க. புல்ல இருக்கணும், மிச்சம் எல்லாம் தெரியும். சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த காளைகளை கூட நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும், நோய்கள் அணுகாத மாதிரி பார்க்கணும் அப்படின்னு என்ன விழிப்பா செயல்படுறீங்க சார்? நோய்களே வராது சார். முதல்ல எப்படி சொல்ல, நமக்கு நாட்டு மாடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இப்ப இந்த சீசன்ல என்ன நோய் வரும் நமக்கு தெரியும். தெரியும். இப்ப மழை காலங்கள்ல அந்த கால்ல நாக்குல எல்லாம் அந்த கொப்பளமா வரும். அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே, மழை காலம் ஆரம்பிக்க முன்னாடியே நாங்க மருந்து தடுப்பூசி எல்லாம் போட்டுருவீங்க? தடுப்பூசி போடலாம் சார் மேக்சிமம். அப்படியா? நமக்கு எல்லாமே நாட்டு மருந்து தான். நாட்டு மருந்து தான். நமக்கு என்ன சாப்பிடுவோம் அதான். கசாயம், காய்ச்சல் வந்தா கசாயம் குடிக்கும்ல, வெள்ளை பூடு, இஞ்சி, நல்ல மிளகு எல்லாம் போட்டு அம்மியில இரிச்சு உருண்டை மாதிரி பிடிச்சி பொடி உள்ளி இடிச்சு அப்புறம் அதான் மருந்து. அது ஒரு சுவைக்காக என்னவோ சேப்பலாம். சுவைக்கான கருப்பட்டி, சக்கரை அந்த மாதிரி நாட்டு கருப்பட்டி. ஆமா, அப்படிதான் கொடுக்குது. ஒரு உருண்டை பிடிச்சு கொடுத்துருது. சரி, ஒரு பீச்செல்லாம் போகுது, எப்படி அதை நடத்துறதுக்காக என்ன முறையை கையாளுறீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். 2 மூங்கில இருக்கலாம். மூங்கில் இலை, சாதா இலை, ஒரு 3 நேரம் கொடுத்தா சரியாயிரும். என்ன வித்தியாசமா சொல்றீங்க? இதெல்லாம் சொல்லி தந்த பாடம் இல்லையா? ஆமா, எந்த பசுனாலும் சரி. ஆனா அதான் சொல்லி நாட்டு மாட்டுக்கு மட்டும் தான் சேரும். இங்கிலீஷ் மாட்டுக்கு நம்ம என்னதான் கொடுத்தாலும் அது லேட் ஆகும். இந்த காளை மாடுனால இத்தனை ஆண்டு காலம் அந்த ரேஸ நல்லபடியா கொண்டு போக முடியும்னு அனுமானிக்க முடியும் உங்க பார்வையில? என் பார்வையில குறையாம ஒரு 10-20 வருஷம் காலம் நல்ல ஆரோக்கியமா, ஒரு பழுது இல்லாம, ஒரு அடி அந்த மாதிரி கை கால் நம்மள மனுஷன் பார்த்தா கை கால் அடிபடாம ஆரோக்கியமா நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி இருந்தோம்னா ஆளுமோ அதே மாதிரிதான் மாடும். அப்ப வந்து வளர்த்து கொண்டு வரும்போது நிறைய சிரமத்துக்கு எல்லாம் உள்ளாயிருக்கு. வண்டி திடீர்னு தான் பைக்ல குறுக்கொண்டு விழுந்துரும், கால் தட்டி கீழே விழுந்துரும், ரோடு மோசமா இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் கவனிக்காது, ஓட சமயம். மனுஷனே மாதிரிதான் சார். அதான் சொன்னேன், எல்லாமே நம்மளே. நான் என்னைய கம்பேர் பண்ணி பார்ப்பேன், நம்ம அந்த இடத்துல என்ன செய்வோம். இந்த மாடுல விற்பனை எப்படிங்கும் போது உங்ககிட்ட வந்து யாராவது இந்த காளை 2 காளை எனக்கு கொடுங்களாம், எவ்வளவு ரூபானாலும் தாரேன் அப்படின்னா உங்க முகம் எப்படி இருக்கும்? ஒரு மாற்றம் வருமா? ஆமா, நம்ம விலை கொடுக்க வைக்கல சார். எப்படி சொல்ற, இல்ல ஒரு 6 ஜோடி கிடக்க இடத்துல இல்ல 5 ஜோடி கிடக்க இடத்துல 2 ஜோடியை கொடுப்போம் அப்படின்னா சாதாரண மாடுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு காசு கிடைக்குமா, இல்ல கணிசமா கிடைக்கும்ங்கிறீங்களா? நார்மலோட கொஞ்சம் கூட கிடைக்கும். மாடை பொறுத்து. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்க பொறுத்தா சார் மாடு ரேட்டு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு வருஷம் தொடுத்து எடுத்துட்டுனா நார்மலா ஒரு மாடு 10,000 ரூபாய்க்கு விற்கும்னா அது 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கும் கணக்கு. அது எப்படி அவங்க வந்து கணிப்பாங்க? அதுக்கேற்ற வகையில நம்ம ஒரு இடத்த வாங்க போறோம்னா தரகர்களை கூட்டு வர மாதிரி மாடை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்க அவங்களே போக முடியும். இப்ப யூடியூப், செல்லு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் மாடு ஓடுறது பாப்பாங்க, பிரைஸ் எடுத்துட்டே இருக்கும். அப்போ வசதி உள்ளவங்க தேவைப்படுது, நான் இவ்வளவு ரூபா தாரேன் சொன்னா நம்ப மாட்டேங்க. சொன்னீங்களா கால திருமலை சைட்லாம் 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சத்துக்கு மாடு வித்திருக்கு. இதே காலை ஒரு ஜோடி, ஒரு காலை. பெரிய பெரிய வசதி உள்ளவங்க வாங்கிய பேர் முக்கியம். பிரைஸ் ஜெயிக்க அவங்க பேர்ல ஜெயிக்கும்ல, பேர் பணம் முக்கியம் கிடையாது. சரி, இந்த மாதிரியான ஒரு நடைமுறையில அதீத ஈடுபாட்டுல அற்புதமா செயல்பட்டு குமரி மாவட்டத்து பிற மாவட்டங்கள்ல பறைசாற்று மாதிரி உங்களுடைய நடவடிக்கை இருக்குது இல்லையா? உங்களை சார்ந்த உங்க நண்பர்கள் உங்களை பார்க்கும்போது என்னப்பா என்ன பண்ற அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை சொல்லும் போது உங்களை எப்படி தட்டி கொடுக்கறாங்களா? அப்படி அனுமதி கிடைச்சிருக்கா? ஆமா, அதாவது இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இதை பத்தி தெரிஞ்சவங்க நல்லது பண்ணு தம்பி, பாத்து பண்ணு, பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து பெருசு, நீ பண்றது பெருசுன்னு சொல்லி இத பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. சரி, தெரியாதவங்க பார்வையில வேற வேலையும் சொல்லி இல்ல, மாடை இந்த காலத்துல போட்டு மாடை பத்திட்டு போறான், மாடை வைக்க போறான். ஆனா அந்த மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்நாள்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். மதிப்பு, மன நிம்மதி, அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். சும்மா இருந்து பார்க்க அவங்களுக்கு தெரியும். அவங்களை பொறுத்தளவு காசு தான் முக்கியம். சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. சரி, நமக்கு அப்படி கிடையாது. காசு தேவைதான், ஏதோ தேவைக்கு. ஆண்டவன் முன்னேத்துல இது வரைக்கும் ஆச்சு, மாடு வச்சிருக்கேன், நம்ம வேலைக்கு நாம வேலைதான், யார்ட்டையும் கடன் வாங்குற அளவுக்கு வைக்கிறோம். அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நம்ம எதையும் எதிர்பார்க்க. போட்டியில கலந்துகிட்டு இவ்வளவு தொகை வாங்கினேன், அது இன்னைக்கு என்னால மறக்க முடியாது அப்படின்னு எவ்வளவு தொகை வர கிடைச்சிருக்கு? அப்படியே கிடையாது சார். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கா, பேருக்காண்டி தான் வச்சிருக்கும் போது தொகைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. வாழ்க்கையை ஓட்டணுமே, சாப்பிடணுமே, குழந்தைகளை பார்க்கணும். அதுதான் சார் வேற வேலைக்கு போறோமா சார்? ஓ, இது ஒரு பகுதி நேரம் தான். ஆமா, கால்நடை வளர்ப்புங்கிறது பகுதி நேரம். 24 மணி நேரமும் அப்படி இருக்க மாட்டோம்னா சார். ரேஸ் வரச்சும் போவோம், மொத்தமே நார்மலா தான் காலையில வேலை முடிஞ்சு அப்புறம் வேற வேலை விட்டு வேலைக்கு போயிடும். காளைகளுக்கு ஆகாரம் வைக்கணும் அப்படிங்கும் போது நீங்க தான் வந்து வைக்க வேண்டிய நிலையா, அல்லது அம்மா சின்ன குழந்தைகளும் கூட கிட்ட போனாலும் ஒண்ணும் செய்யாதுங்கிறீங்களா வீட்டுல உள்ள? அது கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். நான் வந்து வைக்க மாதிரி இருக்கும். இந்த புதுசா புடிச்சிட்டு வரோம், கண்டுபிட்டு கொண்டு வரோம், கொஞ்ச நாளைக்கு எல்லாம் ஒரு 1 மாசம் 3 மாசம்
நம்ம மட்டும் தான் வைக்க கிட்ட போற மாதிரி இருக்கும். சரி. அதுக்கப்புறம் வீட்டுல தான் இருக்கணும் தண்ணி வைப்பாங்க. இல்ல இருக்க சமயம் பக்கத்துல அம்மா கொண்டு தண்ணி வை, தம்பியை கொண்டு தண்ணி வை, நம்ம இருக்க சமயம் அப்படி வச்சு அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறாங்க. ஆனா என்ன செஞ்சாலும் அந்த மாடு என்னதான் பாலானும் 1 வருஷம் ஆனாலும் சரி 6 வருஷம் ஆனாலும் சரி வீட்டுல மட்டும்தான் அதை செய்ய முடியும். வெளியில கொண்டு போனா அதை நான் தான் முடிக்கும், நம்ம சொன்னாதான் கேட்கும். சும்மா சாதா மேஞ்சிட்டு தானே நிக்கணும், பக்கத்தோட போனா பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது சார். நான் இப்போ தொந்தரவுப்படுத்தாம அவங்க பசாம போட்டாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதை தொந்தரவுப்படுத்த மாதிரி தான் செஞ்சா திருப்பி தாக்கும். சாது மிரண்டால் அப்படிங்கிற மாதிரி தான் போக்குல பசாம தான் நிக்காது, நம்மளை கண்டு ஒதுங்கி தான் போகும். ஒதுங்கி போனாலும் சும்மா ஏதாவது கள்ள தூக்கறைய வேற ஏதாவது பண்ணது கோவம் போட்டுனா நம்மள. திருமணம் ஆயிடுச்சா? இல்ல சார், இனிதான். திருமணம் அப்படிங்கிற ரீதியில வரும்போது இதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது வெற்றி வாகை சூடுற மாதிரி இருக்குமா? ஆமா சார், ஆமா ஆமா கண்டிப்பா. இது தொழில் கைவந்த கலை இல்லையா? எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காளைகளை வச்சு ஒரு விரைவு ஓட்டம் அப்படிங்கிற ரீதியில என்னால சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரகாசமான வாய்ப்பு திறந்திருக்குங்கிறீங்களா? அப்படி நம்ம பக்கத்து மாவட்டங்கள், இப்போ திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்களாலும் போய் ஒரு காலத்துல போறது மாதிரி இருக்கு. வண்டி ஓட்டம் அப்படிங்கிறது அந்த திருவிழா காலங்கள் அப்படிங்கிற ரீதியில கூட நடக்குதா அல்லது இது நமக்கு அவங்க எல்லாமே பேருக்காண்டி தான் நடக்குது. பெரிய பெரிய தலைவர் ஆகஸ்ட் 15 குடியரசு தினத்துக்கு நடத்துவாங்க. மொத்தத்துல பொதுவா தேசிய விழாக்கள் ஆகஸ்ட் 15 சூரங்குடியில ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. நல்லா நடத்துவாங்க, நீட்டா நடத்துவாங்க. அப்படியா? ஆமா. மாவட்டத்தில் அன்றைக்குதான் தெரியும் இவ்வளவு காளைகள் இருக்குதா அப்படின்னு. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க ரொம்ப நடத்தாங்க. தீபாவளி அழைப்பு எப்படி வரும் உங்களுக்கு? இல்ல சார், அது குரூப் நோட்டீஸ் தருவாங்க சார். நீங்க ஒரு குரூப் வச்சிருக்கீங்க? ஆமா, குரூப் வச்சிருக்கோம். மத்தபடி இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு ரேஸுக்கு போச்சுமே, ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாரும் மீட்டிங் மாதிரி கூடச்சுமே அவங்களே நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு சொல்லாண்டா வருஷம் வருஷம் பிக்சரா நடக்குதுன்னா நமக்கு அது நோட்டீஸ். அங்கீகரிக்க மாதிரி யாராவது மாடு நல்லா பாக்குறப்பா அப்படின்னு அங்கீகரிக்க மாதிரி தோல்ல தட்டி கொடுத்து பரிசு தொகை தந்த அனுபவம் இருக்கா? கண்டிப்பா சார். இப்ப எல்லாருமே அப்படிதான் சார். முந்தி மாதிரி தான் யாரும் அவங்க முன்னேற்றாங்க இவங்க அப்படி யாருமே நினைக்க கிடையாது சார். மாடு நல்லா ஓடி சந்தோஷமா நல்ல தம்பி நல்ல ஓடி தம்பின்னு கை கொடுத்து பெருமை பண்ணுவோம். நம்மள ஏமாட்டோம் சார். நம்ம எல்லா மாடும் ஜெயிக்கும், நம்ம போற அவ்வளவு ரேஸும் ஜெயிக்கும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியான ரேஸுக்கு போகக்கூடிய மாடை நான் தான் முழுமையா பாக்குறேன் அப்படிங்கிறீங்க. நம்மளும் மனுஷன் தானே. திடீர்னு நமக்கு ஒரு உடல் சுகவீனம் அந்த மாதிரி அல்லது ஏதாவது விருந்து உபசரணம் கலந்துக்கிடக்கூடிய நிலை இருந்தா அதை சமாளிக்கிற மாதிரி வீட்டுல திடகாத்திரமா ஒரு ஆளை அந்த மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஆமா சார், எங்க அப்பா தான் சார். எங்க அப்பா பாப்பாங்க, எங்க அம்மா பாப்பாங்க, தம்பி பாப்பாங்க. அவங்க இருக்கிற ஒரு ஆள் வச்சு மாடு வைக்க மாதிரி கூட சப்போர்ட் ஏதாவது ஒரு 2 ஆள் இருந்தா குடும்பத்தாருடைய ஒரு அனுசரணை இருந்தா தான் இந்த தொழில வெற்றிங்கிறீங்க. யாருமே வளர்க்க முடியும் எந்த மாடா தான் சரி. புல் கொடுத்தலுக்கும் சாதா ஆகார நடைமுறைகளுக்கும் எது சிறந்ததுங்கிறீங்க? தானா மேயதான் சார் சிறந்தது. நம்ம அள்ளு திங்கிறது மாதிரி அது மேஞ்சினா அது இஷ்டத்துக்கு தேவையான சத்துள்ள செடியா பார்த்து சாப்பிட்டு. மாடு வளர்ப்பாளர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பாங்க. சாதா பசுக்கள் வளர்க்கறது மாதிரி இருந்தாலும் எருமைகள் வளர்க்கிற மாதிரி இருந்தாலும் ஆடுகளோ எந்த இது வளர்க்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுக்கு வயசுல குறைவா இருந்தாலும் கூட அனுபவத்துல பெரிய ஆள் அப்படிங்கிற அடிப்படையில கால்நடை வளர்ப்புல கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் அல்லது ஆலோசனைகள் அப்படிங்கிற அடிப்படையில என்ன சொல்றீங்க? அதான் சார் சொல்லுமா சார், எல்லாமே நம்மள நம்பி இருக்க உயிர். ஆடா தான் சரி, மாடா தான் சரி, கோழி தான் சரி, அதுகளுக்கு தெரிஞ்சது உங்களை மட்டும்தான். இப்ப யாரு வளர்க்காங்களோ அவங்கள மட்டும்தான். பணத்துக்காண்டி நிறைய ஆள் விலைக்கு கொடுக்கவோ சும்மா கஷ்டத்தை கொடுக்கறது வேற. நான் எல்லாம் உங்களுக்கு பெருமைக்கு சொல்ல ஒரு கண்ணுக்குட்டி இங்கிலீஷ் மாட்டு பசங்க கட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டிய சொல்லணுமே சொல்ல இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் ஒரு ஆளுல பத்தி. அந்த கண்ணுக்குட்டி இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு மெனக்கிட்டு கொண்டு போய் அங்க கோசாலை இருக்கு ஃப்ரீயா வளர்ப்பாங்க. கடைசி ஆகும் காலம் வரைக்கும் அது நல்லா இருக்கும். அங்க கொண்டு விட்டு வந்தேன். அப்பா அவ்வளவு பற்றுதலோடி பாசத்தோடி அது ஒரு உயிர், நம்மளை சார்ந்த ஒரு உயிர், நல்லா இருக்கும். சாவக்கூடாது. வெளியில கொடுத்தா கண்டிப்பா விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க, வழக்கஞ்சு வாங்கிட்டு போவாங்க. ஆனா நமக்கு பணம் கிடைக்கும். ஆமா, ஆனா மன நிம்மதி போயிரும் இல்லையா? ஆமா, இதெல்லாம் என்னைனாலும் போன் பண்ணி கேட்டுக்கலாம், போய் போனா பாத்துக்கலாம். அவங்க இந்த மாதிரி 3000 மாடு 4000 மாடு பராமரிக்காங்க ஃப்ரீயா. உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லாமா? 63 80 65 81 81 63 80 65 81 82 இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு நானும் இந்த மாதிரியான ஒரு பரிச்சயமா மாடு வளர்த்து அதை ஒரு போட்டிக்கு விட்டு நானும் ஒரு மன நிம்மதியோடு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை காணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். மாடு பிடிக்கணும் வந்து எனக்கு ஒரு ஆலோசனை தரலாமா அப்படின்னு அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா உங்க பதில் எப்படி இருக்கும்? கண்டிப்பா சார், நான் வாங்க நம்ம வீட்டுல 2 நாள் இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு மாடு பிரகாரம் அவங்களுக்கும் ஆகாரம் கொடுத்து மாடை பத்தி சொல்லிக் கொடுப்பீங்க. ஆமா, சொல்லிக் கொடுக்குறேன். மாடு வேணாலும் வாங்கி கொடுக்குறேன். குமரி பண்பலைக்காக அற்புதமான வித்தியாசமான தகவல்களை பதிவு செய்து எல்லாரையும் தட்டி எழுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி சார். நான் இதுவரைக்கும் எங்கேயும் ரேடியோ இல்ல, எங்கேயுமே பேசணும் இல்ல சார். அப்படியா? ஆமா, இதான் முதல்ல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இதுவரை இளைஞர் ஈடுபாட்டில் கால்நடைகள் வளர்ப்பு நேர்வு